டேய் பா, டாக்டர் இருமலுக்கு டானி கொடுத்தார்ல, அதை அப்படியே குடிடா. டேய் இங்கேயே உட்காந்து குடிக்க வேண்டியதுடா, அங்கேயேண்டா போற? டாக்டர் என்ன சொன்னாரு? போ. டாக்டர் எவன்ட்டு என்ன சொல்லியிருப்பாரு? ஒன்றும் புரியலையே. After one day, after 2 days. டேய் நான் அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கேன், டானிக் பாட்டில் எடுத்து கொண்டு போய் கதவை போட்டா, டானிக்கை குடிக்கியா கீழே ஊத்துறியா? டாக்டர் என்ன சொன்னாரு? அப்படி என்னடா உங்ககிட்ட ஒன்று சொன்னாரு? டானிக் குடிக்கிறப்ப அரை மூடி குடிக்க சொன்னார்ல, அதான் அரை மூடி குடிச்சுட்டு இருக்கேன். அந்த அரை வேற இந்த அரை வேறடா. மல்லிகை ஜாமாக்கு 2500 ரூபா. யாருன்னு தெரியலையே. ஹலோ சார், நான் உங்கள் பையனோட மேத்ஸ் வாத்தியார் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார், உங்கள் பையன் எக்ஸாம் எழுதாமல் ஆடிட்டு இருந்தான் சார். அப்படியா? ஆமாம், உங்கள் பையனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நாளைக்கு வந்து ஹெச்எம்மா பாருங்க சார். சரி சார். நாய் ஸ்கூலில் படிக்க வச்சா படிக்காமல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா, வரட்டும். குச்சிங்க. ஐயோ, ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிட்டாங்களா? ஒன்றும் தெரியலையே. ஏண்டா பள்ளிக்கூடத்தில் பரிசில் சொன்னா ஆடிட்டு இருந்தியா? இப்பா மேக்ஸ் சார் தான்ப்பா சொன்னார், சம்முக்கு ஆன்சர் வரலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ஸ்டெப்பு தெரியுதோ அந்த ஸ்டெப்பு கரெக்டாக போடுங்க, நான் மார்க் போடுறேன்னு. அதான் எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் ஸ்டெப்பு போட்டேன். அவர் பேப்பரில் மார்க் போடுவாருன்னு பார்த்தா என் கண்ணத்தில் மார்க் போட்டு விட்டாரு. மார்க் தானே, நான் போடுறேன். வா தேவா, டிஃபன் சாப்பிடவா? என்ன டிஃபனு? இட்லி. இட்லியா? எனக்கு வேணாம் போ. இங்கே பாரு, இந்த இட்லி சாப்பிட்டேன்னு வை, அப்படியே பஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வாராசா? எனக்கு வேணாம் போ. பட்னியா கடந்து சாகு. A few minutes later. என்ன போச்சு? நெகத்தை கட் பண்றப்ப சதையும் சேர்த்து கட் பண்ணிட்டேன். அந்த கபோர்ட்ல பஞ்சு இருக்கும், எடுத்துட்டு வாயா. சரிப்பா. பஞ்சு எங்குமே இல்லையே. ஐடியா. பா இந்தாப்பா இட்லி. என்னடா இட்லியை கொண்டு வந்திருக்க? பஞ்சு எங்குமே இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சரி, அதுக்கு எதுக்கு இட்லி கொண்டு வந்திருக்க? நீ தானே சொன்ன இந்த இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், இந்த இட்லியை சாப்பிட்டா பஞ்சே சாப்பிட்ற மாதிரின்னு, அதான் இட்லியை கொண்டு வந்தேன். அட முட்டா பையன் மகனே. இன்னைக்கு என்ன போட்டிருக்கான்னு தெரியலையே. ராசி படம்ல பா என்னப்பா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுப்பா. என்ன நம்பர் இருக்க? அடுத்து வர பரிசீலனை நம்பர் 1 வரல, நான் கையெழுத்து போட மாட்டேன். சரியா? சரிப்பா. ஆளு மண்டையும் பாரு, படிக்க வச்சா மார்க் வாங்கிருக்கியா? மார்க் போ. டேய் பா மறுபடியும் சொல்றேன், நம்பர் 1 மட்டும்தான் வரணும். சரியா? சரிப்பா. 6 months later. யாரு? ஸ்கூல் ஹெச்எம் கால் பண்றாரு. ஹலோ சார், நான் பையனோட ஸ்கூலில் வச்சேன் பேசுகிறேன். சொல்லுங்க சார். என்ன சார், உங்கள் பையன் எல்லா பாடத்துலையும் நம்பர் 1 எடுத்து வச்சிருக்கான்? கேட்டால் அவங்கள தான் சொல்கிறான். எங்க அப்பா தான் சார் சொன்னாரு. எடுத்துட்டானா? சந்தோஷம் சார். எது சந்தோஷமா இருக்கா? ஆமா சார், வகுப்புலேயே நம்பர் 1 வரணும்னு சொல்லி நான் தான் அவனை கண்டிச்சேன். வகுப்புலேயே நம்பர் 1 சார், எல்லா பாடத்துலையுமே நம்பர் 1 மார்க் எடுத்து வச்சு ஃபெயிலாக இருக்கான். அந்த முட்டா பையனே அப்படி எடுத்து வச்சிருக்கான். அட போங்க சார், இது வரைக்கும் உங்கள் பையன் ஏதோ ஃபஸ்ட் மார்க் வரலனா கூட பாஸ் மார்க்னாச்சும் ஆகிட்டு இருந்தான். அவனை பிடிச்சி நம்பர் 1 எடு 1 எடு 1 எடுன்னு சொல்லி எல்லா பாடத்துலையுமே வெறும் 1 மார்க் எடுக்க வச்சு ஃபெயிலாக வச்சிட்டிங்களே சார். வாங்க சார் ஃபோனை. நல்ல அப்பா. எங்க அப்பா தான் சார் சொன்னாரு.